என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மாமா? தெரியாதவங்கள பத்திலாம் நான் எதுக்கு நினைச்சிட்டு இருக்கணும்? அப்போ எனக்கு உங்களுக்கும் எந்த உறவும் இல்லையா? நமக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லையா? இருக்கு. இந்த டான்ஸ் அகாடமில பார்ட்னர்ஷிப்ன்ற ரிலேஷன் இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதானா மாமா? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நான் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் பூமி. உன்னோட மனசுல நான் இல்ல, என் காதலும் இல்ல. ஜஸ்ட் நான் உனக்கு ஒரு பாசிங் கிளவுட். நான் பைத்தியக்கார மாதிரி காதல், கல்யாணம், வாழ்க்கைன்னு என்னென்னவோ கனவு கண்டேன். இன்ஃபேக்ட் இந்த அகாடமி நான் ஒன்னும் உனக்காக வைக்கல. ஷோபா சந்திராவோட ஆசை எங்க நிறைவேறாம போயிடுமோன்னு ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். உன் மேல இருந்த காதலால இல்ல, முக்கியமா உனக்காக எதுவும் பண்ணல. நீங்க அப்படி வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ண மாமா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியும், நல்லாவே தெரியும். உன்னை விரும்புற ஒருத்தனை மறக்கிறது, உங்க அப்பா கூட்டிட்டு வந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறது, அவனோட நீ சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்றது, இது எல்லாம் எனக்கு தெரியும். மாமா, நான் ஒத்துக்கிட்டதே அப்பாவுக்காக தான் மாமா. ஓஹோ, அப்பாவுக்காக ஒத்துக்கிட்ட? அப்பா அவன் கூட எதுக்காக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த உதய் ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணதாவே இருக்கட்டும், ஆனா அவனோட லிப்ஸை ஏன் இப்படி பண்ண போறான்? சொல்லு மாமா. அது அவ அப்படி உங்களை மேனிபுலேட் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணிருக்கான். ஆஹா, சரி. என் கண்ணு முன்னாடி பார்த்ததெல்லாம் பொய்யாவே இருக்கட்டும், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேமா. தப்பெல்லாம் என்னதுதான், நீ தான் கரெக்ட். அப்ப இப்பயும் நீ என்ன காதலிச்சிட்டு இருக்கியா? ஆமா, காதலிச்சிட்டு தான் இருக்கேன். இதே வார்த்தைய இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லு. நான் ககனை இப்ப காதலிக்கல. என்ன சைலண்டா இருக்க? எதுவும் பேச மாட்டேங்கிற? சொல்லு 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 பூமி, ஏதாவது ஒரு பொய்ய மறுபடியும் சொல்லு. உன்னை நம்பினதுக்கு, என்ன முட்டாளாக்குறதுக்கு, 4 பேர் பார்த்து சிரிக்கிறதுக்கு நான் தான் இருக்கேன்ல. சொல்லு. ஓ, எப்படி சடனா சமாளிக்கிறதுன்னு ஐடியா கிடைக்கலையா? அப்ப நான் சொல்லவா? மாமா, சந்தேகங்கிற போற உங்க கண்ணை சூழ்ந்துருச்சு. அதனாலதான் உண்மையை உங்களால பார்க்க முடியல. பார்த்து என்ன பண்ணணும்? போயும் போயும் உன்ன மாதிரி ஒருத்திய காதலிச்சதுக்கு என்ன நினைச்சா எனக்கு வெறுப்பா இருக்கு. இந்த மங்கை கேற்ற மணாளனே, என் மன்மதனே, வா வா மன்மதனே, எங்கே இருக்கிறாயோ, என்னை தேடிய போது நீ வருவாயோ, என் மன்மதனே, என் மன்மதனே. என்னப்பா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்படி கொன்னுட்டு நேரா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுப்பா. ஏமா நீ சொல்ல மாட்டியா? தலைமொழிக்கிட்டு தானே வரணும். உங்களை சமாதானம், ஹேண்ட்ஸ் அப், நோ ஷூட்டிங். வயசு ஏற ஏற மாலக்கண்ணு வந்துருச்சு போல. முதல்ல போய் டாக்டரை பாருங்க. தினமும் பாக்குற மீராவி அடையாளம் தெரியலனா இதுலயே தெரியுது உங்களுக்கு மாலிக்கண் வியாதி இருக்குன்னு. அம்மாடி, எனக்கு ஒன்னும் வயசாகி போயிடல. இப்ப கூட கண்ணாடி இல்லாம ஊசில நூல் கோப்பேன் தெரியுமா? நான் கோயில பார்த்தது நிச்சயமா சாரதா சாரதா சாரதா. உங்களை சுட்டு தள்ள போறேன். எவ்வளவு தடவை சொல்றது உனக்கு? சொன்னா கேட்க மாட்டியா? வாய மூடு. இன்னொரு வார்த்தை பேசுன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி விடுங்க மாமா, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. விடுங்க மாமா, பாவம். இந்த மாதிரி விஷயத்துல தலையிட்டீங்கன்னா சுட்டு தள்ளிடுவேன். ஐயோ மாப்ள, மாப்பு. ஆமா, மீராவை பார்த்துட்டு ஏன் சாரதான்னு சொன்ன சித்தி? மாப்பிள்ள கோவத்துல இருந்தாருன்னு சொல்லல. மீராவை தூக்கிக்கிட்டே கேப்பி படி ஏறுவானா? அவகிட்ட பாசமா எப்பவாவது இருப்பானா? நீயே யோசிச்சு பாரு. நீ என்ன சொல்ற சித்தி? ஆமாமா, கேபி சாரதாவை தூக்கிக்கிட்டு படி ஏறினது, கோயிலுக்குள்ள போனதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் உனக்கு போனே பண்ணேன். வீட்டு திருடனை சாமியாலே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கம்மா.
அந்த திருடன் யாருங்கறத கண்டுபிடிச்சி ம். அவங்கள ஒரு வழி பண்றேன் சித்தி. அவங்கள சும்மா விட மாட்டேன். ம். என்ன நட்சத்திரா இது? வீட்ல எல்லாரும் இருக்கும்போதே குடிக்கிறியா? வேதனைடா வேதனை. என்ன வேதனை உனக்கு? எனக்கு பிடிச்ச ககன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தா நடுவுல நீ வந்து தாலிய கட்டி என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்ட. ஆமா பண்ண. ஆனா நீ மட்டும் என்ன பண்ண நினைச்ச? பூமி லைஃபை ஸ்பாயில் பண்ணு நினைக்கல? இப்பதான் குடிச்சிட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்த. இன்னைக்கு நேரடியா வீட்லயே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்ட. இனி விட மாட்டேன். நேரா மாமாவையே கூட்டிட்டு வந்து உன்னோட உண்மையான சுயரூபத்தை அவர்கிட்டயே காட்டுறேன். டே சரி, உன்னோடது 1990s பிரெயின்ரா, என்னோடது 20s பிரெயின். எப்படி இருக்கும்னு சாம்பிள் காட்டவா? இந்த கிளாஸ புடி. நட்சத்திரா, நட்சத்திரா என்ன பண்ற? நிறுத்து. என்ன இதெல்லாம்? இப்ப என்னோட அப்பாவை கூப்பிட்டு உன்னை திட்ட வைக்கவா? நீ தானே குடிச்சிருக்க, என்ன எதுக்கு திட்டுவாரு? இந்த நட்சத்திரம் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும். வேணும்னா உனக்கு பிராக்டிக்கலா பண்ணி காட்டுறேன், பார். டாடி, நட்சத்திரா குடிச்சிட்டே என்ன பண்ற? அடிக்கிறாரு டாடி. நட்சத்திரா டாடி, வேணாம், நிறுத்து. காப்பாத்துங்க டாடி. நிறுத்து. குடிச்சிட்டே நட்சத்திரா, அடிக்கிறாரு. வேணாம். சரி, அடிக்கிறாரு நட்சத்திரா. டாடி. நட்சத்திரா வேணாம். நட்சத்திரா என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னன்னு சொல்லுமா? பாருங்க டாடி, பட்ட பகல்ல சரி வீட்ல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கான். நீ எதுக்கும் வேலைக்காக மாட்ட. உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சும் என் தங்கச்சி பையன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளவு நாளா நான் உன்னை பொறுத்துக்கிட்டு வரேன். என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாலும் என் கண்ணு முன்னாடியே இருப்பீங்கன்னு அமைதியா இருந்த. அப்படி இருந்தும் நீ நன்றிய மறந்து இல்ல மாமா. என் வீட்லயே குடிச்சுக்கிட்டு என் பொண்ணு மேலேயே கை ஓங்குறியா நீ? இல்ல மாமா. இனி உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா. மாமா, நான் அது பண்ணல மாமா. மாமா, மாமா நான் சொல்றது கேளு. மாமா, மாமா, அப்பா வேண்டாப்பா. மாமா. பூமி, நீ குறுக்க வராத. இவன் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிறேன்னு என்ன பத்தி தப்பு கணக்கு மாமா நான் போட்டு சொல்றது கேளுங்க மாமா. அது இல்ல மாமா. மனுஷனுக்கு ஒரு வார்த்தை நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி அடிச்சு அடிச்சு சொன்னாதான் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் மண்டையில ஏறும். ஏறின திமிரும் அடங்கும். மாமா நான் சொல்றது உண்மைதான் மாமா. நான் குடிக்கல. நட்சத்திரா தான் குடிச்சா. வேணும்னு என்ன மாட்டி விடுறா மாமா. உன் இஷ்டத்துக்கு பொய்ய சொல்லி என்னோட வளர்ப்பைய கேள்விக்குறியாக்குறியா? நான் சொல்றத கேளுங்க மாமா.